குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 3ல் டேர்ம் 3ல் லெசன் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லெசன் 1 வரைக்கும் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்துருங்க. டிஎன்டிஇடி இங்கிலீஷ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ செகண்ட் லெசன் என்ன அப்படின்னா டூல்ஸ் வி யூஸ் அப்படின்றது தான். நாம் என்னென்ன கருவிகளை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பற்றின லெசன் தான் இது. ஸோ ஆஸ் யூஷுவல் நிலாவை வச்சு தான் இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. த பிளம்பர் ஹெல்ப்ஸ் மீ ஃபிக்ஸ் broken பைப்ஸ். ஸோ பிளம்பர் வந்து உடஞ்ச பைப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டு யூ நோ எனிஒன் எல்ஸ் ஹூ ஹெல்ப்ஸ் யூ? இது மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து கேள்வி எடுத்திருக்கேன். ஹூ ஹெல்ப்ஸ் நிலா? யார் நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? பிளம்பர். வாட் டஸ் த பிளம்பர் ஃபிக்ஸ்? broken பைப்ஸ். லுக் அண்ட் சேல வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரில் இந்த மிஷின் பேர், ஹேமர் சுத்தி, ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர்னு சொல்லுவோம் பிளேயர், ரம்பத்துக்கு சா, ஆணிகளுக்கு நெயில், ரிஞ்ச் பைப் ரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, ரிஞ்ச், சிசர்ஸ், ஆக்ஸ், ஸ்பேனர், போல்ட், நட், டேப், ஸ்பேடு. மண்வெட்டி கூட ஸ்பேடு தான். ஸோ இதுவும் ஸ்பேடு தான். டூல் பாக்ஸ். ஸோ நான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ மெமரி பண்ணிக்கோங்க. அஸ் யூஷுவல் இது வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் கேட்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த லெட்டர் சிங்கில் நமக்கு போயம் கொடுத்துருக்காங்க. லிட்டில் டாக்டர் அப்படின்றத அந்த போயமோட தலைப்பு. ஐ எம் அ டாக்டர் ஹோல்டிங் எ ஸ்டெத்தஸ்கோப். ஸோ நான் ஒரு டாக்டர். நான் என்ன கையில் பிடிச்சிருக்கேன்னா ஸ்டெத்தஸ்கோப் கையில் பிடிச்சிருக்கேன். தட் தட் சேஸ் யுவர் செஸ்ட். செஸ்டோட சவுண்ட் என்ன? தட் தட். யுவர் ஹார்ட் இஸ் நெவர் அட் ரெஸ்ட். ஹார்ட் வந்து ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். ஐ எம் அ டாக்டர் ஹோல்டிங் எ ஸ்டெத்தஸ்கோப். ஸோ நான் ஒரு டாக்டர் ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருக்கேன். தட் தட் let me hear all is well, no need to fear. ஸோ ஹார்ட் பீட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னு இந்த போயம் இதோட முடிச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன கொஷின் கேட்கலாம்? ஹூ ஆம் ஐ? நான் யார்? டாக்டர். வாட் டஸ் த டாக்டர் ஹோல்டு? டாக்டர் என்ன பிடிச்சிருக்காரு கையில்? ஸ்டெத்தஸ்கோப். வாட் சேஸ் தட் தட்? இல்லை ஹூ சேஸ் தட் தட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். யார் சொல்கிறா? செஸ்ட். Which organ is mentioned in the poem? Heart. What is never at rest? எது ரெஸ்ட் எடுக்காது? Heart. What does the doctor hear? டாக்டர் என்ன கேட்குறாரு? ஹார்ட் பீட்டை கேட்குறாரு. What sound does the chest make? செஸ்ட் என்ன மாதிரியான சவுண்டை கிரியேட் பண்ணது? தட் தட். 2 times எழுதிக்கோங்க, கொட்டேஷன் போட்டுக்கோங்க. வாட் டஸ் த டாக்டர் யூஸ்? டாக்டர் என்ன யூஸ் பண்ணுறாரு? ஸ்டெத்தஸ்கோப். ஹோல்டு அதுதான் யூஸ் பண்ணுறது, அதுதான். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஹவ் இஸ் எவ்ரி திங்? எல்லாமே எப்படி இருக்கு? வெல். வாட் இஸ் நாட் நீடட்? என்ன தேவையில்லை? பயப்பட தேவையில்லை, ஃபியர். ஸோ அடுத்த லெசன் போயிடலாம். எ ஸ்டிச் இன் டைம். ஸோ ஸ்டிச்னா உங்களுக்கு தெரியும், தையல், சரியான நேரத்தில் போடக்கூடிய தையல். ஓ நோ வெயில்ஸ் ஷாம். கத்துறாரு. வெயில்ஸ்னா கத்துறது. ஷாம் கத்துறாரு. தட் சீம்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேவரைட் ஷர்ட் ஹாவ் கம் அப்பார்ட். சீம்ஸ் அப்படின்னா அந்த அக்கிள் பகுதியில் இருக்கிறது தான் சீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரோட ஃபேவரைட் ஷர்ட்டோட அந்த சீம் பார்ட் வந்து தனியாக வந்துருச்சு. ஐ காண்ட் வியர் தி ஷர்ட் எனிமோர். தாத்தா கிட்ட சொல்கிறாரு, என்னால் இந்த சட்டை இனிமே போட முடியாது அப்படின்னு. அஃப்கோர்ஸ் யூ கேன் சில்லி. ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் சேஸ். ஆமாம், கண்டிப்பாக உன்னால் போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. we can fix it. நாம் அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா டேக்ஸ் எ நீடில் அண்ட் சம் ப்ளூ த்ரெட். ஸோ ஊசி எடுத்துக்கிறாரு. நீடில்னா ஊசி. ஸோ த்ரெட்னா என்னது? நூல். அது என்ன கலர் நூல் எடுக்கிறாரு? நீல கலர் நூல் எடுக்கிறாரு. ஏன்னா சட்டை நீல கலர். he shows ஷாம் how to stitch. எப்படி தையல் பண்ணணும் அப்படின்றத ஷாமுக்கு செஞ்சு காட்டுறாரு. ஷாம்ஸ் ஃப்ரெண்ட் வேணி ஹேஸ் கம் ஹோம். அந்த டைமில் ஷாமோட ஃப்ரெண்டு வேணி வீட்டுக்கு வராங்க. லெட்ஸ் கோ சைக்கிளிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாமை வேணி கூப்பிட்றாங்க. இந்த மினிட் சேஸ் ஷாம். ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. லெட் மீ அயன் மை ஷர்ட் ஃபர்ஸ்ட். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? ஃபர்ஸ்ட் என் ஷர்ட்டை அயன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
He switches on the iron box. எதை போடுறாரு, அயன் பாக்ஸ் ஸ்விட்ச் பண்ணுற ஆன் பண்ணுறாரு. பட் த லைட் டஸ் நாட் க்ளோ. அயன் பாக்ஸில் லைட் எரியலை. க்ளோனா எரிய மின்றது. ஸோ லைட் எரியலை. அந்த அயன் ரிமைன்ஸ் கோல்டு. ஸோ அந்த அயன் பாக்ஸும் ஹீட் ஆகலை, கோல்டாகவே இருக்குது. உஃப், ஐ வில் ஜஸ்ட் வியர் த crumpled shirt. crumpled கசங்கிய அப்படின்னு அர்த்தம். grumbles Shyam. grumble புலம்புறது. I was at the repair shop last week, says Veni. ஸோ வேணி என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாரம் நான் ஒரு ரிப்பேர் ஷாப்புக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் அங்கிள் வாஸ் ரிப்பேரிங் அண்ட் அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸை ரிப்பேர் பண்ணுறவர் நேம் என்ன, ஜார்ஜ். ஸோ அவர் வந்து அயன் பாக்ஸை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி, ஐ வாட்ச்டு க்ளோஸ்லி வாட் யூ வாஸ் டூயிங். நான் அவர் எப்படி அதை ரிப்பேர் பண்ணுறாருன்னு ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணேன். லெட்ஸ் ட்ரை டு மேக் இட் ஒர்க். நாம் அதை ஒர்க் பண்ண வைக்கலாம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டு யூ ஹாவ் அ ஸ்க்ரூ டிரைவர். இது சொல்கிறது எல்லாமே யார் அப்படின்னா வேணி தான். அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்க்ரூ டிரைவர் கேட்குறாங்க. அடுத்து, ஷியாம் ஹண்ட்ஸ் இன் த கபோர்ட் அண்ட் கெட்ஸ் எ ஸ்க்ரூ டிரைவர். கபோர்டில் போய் தேடி எடுத்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வர்றாரு. வேணி அன்ஸ்க்ரூஸ் த பேக் ஆஃப் தி அயன். she scans inside of the iron box. பின்னாடி வந்து ஸ்க்ரூவை கழட்டிட்டு தேடி போய் என்னன்னு கவனித்து பார்க்குறாங்க. வாட்ஸ் ராங் ஆஸ்க் ஷியாம். ஷியாம் கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ரிப்பேர் இட், சேஸ் வேணி. என்னால் அதை சரி பண்ண முடியும்னு நான் நினைக்கல அப்படின்னு வேணி சொல்கிறாங்க. Oh no, அப்பா and அம்மா will scold us when they see what we have done to the iron box. அம்மாவும் அப்பாவும் பார்த்தாங்கன்னா, இந்த நிலைமை அயன் பாக்ஸை பார்த்தாங்கன்னா நம்மளை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஷியாம் சொல்கிறாரு. we will take it to the repair shop. நாம் எங்கே எடுத்துகிட்டு போகலாம், அதை ரிப்பேர் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாரு. they will help us, says ஷியாம். they will help us. அவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஷியாம் சொல்கிறாரு. ஷியாம் அண்ட் வேணி take it and sneak out their cycles to the repair shop. ரிப்பேர் ஷாப்புக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஆண்டி கேன் யூ ஹெல்ப் அஸ் ரிப்பேர் திஸ் அயன் பாக்ஸ், வேணி ஆஸ்க்டு டெய்ஸி ஆண்டி. ஸோ கடையில் யார் இருக்கா அப்படின்னா டெய்ஸி இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த அயன் பாக்ஸ் ரிப்பேர் பண்ணுறது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வாட்ஸ் ராங் வித் இட். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வாண்ட் சுவிட்ச் ஆன். என்னால் என்ன பண்ண முடியல, சுவிட்ச் ஆன் பண்ண முடியல. ஆன் பண்ணால் லைட் எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. டெய்ஸி ஆண்டி டேக்ஸ் அவுட் எ லிட்டில் பாக்ஸ் வித் வயர்ஸ் அண்ட் நாப்ஸ். ஸோ ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறாங்க, வயர் அண்ட் நாப்ஸோட இருக்குது. திஸ் இஸ் அ மல்டிமீட்டர். ஸோ இந்த டிவைஸுக்கு நேம் என்ன அப்படின்னா மல்டிமீட்டர். ஸோ இது வந்து நமக்கு லுக் அண்ட் சேம் இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் இதை கவனமாக பார்த்துக்குங்க. இட் செக்ஸ் இஃப் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த அயன் ஆர் அலோவிங் எலக்ட்ரிக் கரண்ட் டு ஃப்ளோ. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா அயன் பாக்ஸோட எல்லா இடத்துலையும் வயர் கரெக்டாக இருக்கா, எலக்ட்ரிக் கரண்ட் எல்லா இடத்துக்கும் போகுதான்றதை செக் பண்ணோம். சி டெஸ்ட் ஆல் த பார்ட்ஸ் அன்டில் ஷி கம்ஸ் இன்டு எ ஸ்மால் வயர். ஸோ எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் ஒரு சின்ன வயர் பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. சி திஸ் வயர் நெக்ஸ்ட் டு த பிளக் இட்ஸ் broken, that is your problem. ஸோ பிளக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயரு கட்டாயிருக்கு, அதுதான் பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சி கட்ஸ் அவுட் த ஓல்டு வயர் அண்ட் பிளக் அண்ட் ஃபிக்ஸ் எ நியூ வயர் அண்ட் பிளக் டு த அயன் பாக்ஸ். அந்த பழைய வயரை எடுத்துகிட்டு புது வயரை மாட்டுறாங்க. லெட்ஸ் டெஸ்ட் இட். டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. சி சிச்சுவேஸ் இட் ஆன் அண்ட் லைட்ஸ் க்ளோ. இப்போ லைட் எரியுது. த அயன் இஸ் ஃபிக்ஸ்டு. அயன் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேணி அண்ட் சாம் ரைட் பேக் ஹோம். இட் வாஸ் அ டே வெல் ஸ்பெண்ட். ஸோ திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாச்சு. இப்போ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். ஹூஸ் ஃபேவரட் ஷர்ட் வாஸ் ஸ்டோன். யாரோட ஃபேவரட் ஷர்ட் இங்கே கிழிஞ்சிருச்சு, ஷியாம். ஹூ ஹெல்ப்டு ஷியாம் டு ஸ்டிச் த ஷர்ட். அப்படி கூட எழுதிக்கிங்க, தாத்தா. ஹூ ஹேட் கம் அப்பார்ட். எது தனியாக வந்துருச்சு, சரி, வாட் ஹேட் கம் அப்பார்ட். ஸோ சீம் ஆஃப் த ஷர்ட். வாட் டிட் தாத்தா யூஸ் டு ஸ்டிச் த ஷர்ட், நீடில் அண்ட் த்ரெட்னு போட்டுக்குங்க. வாட் வாஸ் த கலர் ஆஃப் த த்ரெட், ப்ளூ. வாட் டிட் தாத்தா டீச் ஷியாம், ஸ்டிச்சிங். எது கற்றுக் கொடுக்குறாரு, ஸ்டிச்சிங் பற்றி கற்றுக் கொடுக்குறாரு. ஹூ கேம் டு ஷியாம்ஸ் ஹவுஸ். யார் ஷியாமோட வீட்டுக்கு வந்தா, வேணி. வாட் டிட் வேணி வாண்ட் டு டூ, சைக்கிளிங் பண்ணலாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வாட் டிட் ஷியாம் ஸ்விட்ச் ஆன். எதை ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாரு, அயன் பாக்ஸ். வாட் டிட் நாட் க்ளோ. எது எரியலை, லைட். வாட் ரிமைன்டு கோல். எது இன்னும் கோல்டாகவே இருந்துச்சு, அயன் பாக்ஸ். வேர் ஹேட் வேணி பீன். வேணி எங்கே போயிருந்தாங்க, ரிப்பேர் ஷாப்.
ஹூ ரிப்பேர்ட் த அயன் பாக்ஸ்? அந்த ரிப்பேர் ஷாப்பில் யார் ஃபஸ்ட்டு அயன் பாக்ஸை ரிப்பேர் பண்ணது? ஜார்ஜ் அங்கிள். வாட் டிட் வேணி ஆஸ்க் ஃபார்? வேணி என்ன கேட்குறாங்க? ஸ்க்ரூ டிரைவர் கேட்குறாங்க ஷாம் கிட்ட. வாட் ஷாம்ஸ் ஷர்ட் crumpled? வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் தி ஷாம் ஷர்ட் crumpled? வாட் ஷுட் வி டூ த டேமேஜ் திங்ஸ்? டேமேஜ் திங்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? ரிப்பேர் பண்ணணும், தூக்கி போட்டுறக்கூடாது. வேர் டிட் ஷாம் ஹண்ட் ஃபார் த ஸ்க்ரூ டிரைவர்? ஸ்க்ரூ டிரைவர் எங்கே போய் தேடினாரு? கப்போர்டில். வாட் டூல் டிட் ஷாம் ஃபைண்ட்? ஸ்க்ரூ டிரைவர். ஹூ அன்ஸ்க்ரூட் த பேக் ஆஃப் த அயன்? யார் அயன் பாக்ஸோட பேக் சைடில் அன்ஸ்க்ரூ பண்ணது? வேணி. ஹூ ஆஸ்க்டு வாட்ஸ் ராங்? யார் வாட்ஸ் ராங்னு கேட்டது? ஷியாம். யார் அந்த குழந்தைங்களை திட்டுவாங்கன்னு சொன்னாங்க? பேரண்ட்ஸ். ரிப்பேர் ஷாப்புக்கு எப்படி போனாங்க? சைக்கிளில். யார் ரிப்பேர் ஷாப்பில்? ஹூ டிட் தே ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அட் ரிப்பேர் ஷாப்? யார்? டெய்ஸியை கேட்குறாங்க. வாட் இஸ் டெய்ஸி அண்ட் ப்ரொஃபஷன்? என்ன ப்ரொஃபஷன் அவங்க? மெக்கானிக். வாட் இன்ஸ்ட்ருமெண்ட் டிட் டெய்ஸி ஆன்டி யூஸ்? என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க? மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. வாட் டஸ் த மல்டிமீட்டர் செக்? மல்டிமீட்டர் எதை செக் பண்ணும்? கரண்ட்டை செக் பண்ணும். வாட் வாஸ் broken இன் த அயன் வயர்? வேர் வாஸ் த broken வயர்? broken வயர் எங்கே கட் ஆயிடுச்சு? பிளக் பக்கத்தில். வாட் டிட் டெய்ஸி ரீப்ளேஸ்? என்ன ரீப்ளேஸ் பண்ணாங்க? பிளக்கை. ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் என்ன இருந்துச்சு? லைட். எதை ரிப்பேர் பண்ணாங்க? அயன் பாக்ஸு. சில்ட்ரன் திரும்ப வீட்டுக்கு எது மூலயமா வந்தாங்க? சைக்கிளில். அந்த நாள் எப்படி இருந்துச்சு? வெல் ஸ்பென்ட். ஹூ ரிப்பேர் த அயன் பாக்ஸ் அட் லாஸ்ட்? இல்லை அட் செகண்ட்? டெய்ஸி. வாட் ஃப்ளோட் த்ரூ த அயன் பாக்ஸ் பார்ட்ஸ்? எது அயன் பாக்ஸ் பார்ட்ஸ் ஃபுல்லாக வர பரவும்? எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த லெசன் முடிஞ்சு. ஸோ இப்போ டிக் த கரெக்ட் வேர்டுக்கு இது அயன் பாக்ஸ், ஸ்க்ரூ டிரைவர், மல்டிமீட்டர். ஸோ மேட்ச்சில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் திங், ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணலாம். நம்பர் 1. டெஸ்ட் எலக்ட்ரிக்கல் திங்ஸ், மல்டிமீட்டர். ஸ்டிச் க்ளோத்ஸ், நீடில் அண்ட் த்ரெட். ஓகே. Who is the main person in the story? Shyam. What happened to Shyam's shirt? Seams come apart. Why did Veni visit Shyam? For cycling. What was wrong with the iron box? It is the light is not glow. Sorry, it is not glow. What was the last broken thing that you? And இது a general question தான். அடுத்து what will come next னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணணும்னா, நெயில் இருக்கு, ஸ்க்ரூ டிரைவர் ரெண்டுமே பேரு, ஆணி சுத்தியல் பேர். அப்போ நட் அண்ட் போல்ட்டுக்கு பேர் வந்து ஸ்பேனர் தான். அடுத்து என்ன வரும்? ஸ்பேனர். இதை இமேஜாக கொடுக்காம, வெறும் இமேஜாக கொடுக்காம வேர்ட்ஸ் கொடுத்து கேட்கலாம். எப்படின்னா SCREW, ஸ்க்ரூ இஸ் டு ஸ்க்ரூ டிரைவர், nail is to hammer. அடுத்து nut and bolt is to என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆப்ஷன் ஏன்னு கொடுத்து சா, பி ஆக்ஸ், சி ஸ்பேனர் அப்படின்னு கொடுத்தா நாம் எதை டிக் பண்ணணும்? ஸ்பேனரை டிக் பண்ணணும். அடுத்து look at the picture and say it your friend. drill, wind, fix, dig. தோன்றதுக்கு பேர் dig, strike அடிக்கிறதுக்கு பேர் strike, அசைக்கிறதுக்கு பேர் wind. ஸோ இது வந்து strike, இது dig, இது fix. அடுத்து பார்த்துடலாம். அடுத்து லெட்ஸ் சேல இட்ஜ் சவுண்டு, நமக்கு எட்ஜ் சவுண்டை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதோட சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா DZ.
இதுதான் இட்ஜோட சிம்பிள். இன்னும் உங்களுக்கு புரியுமானா இட்டு ஜ் ரெண்டும் சேர்ந்து இட்ஜு. ஸோ இதுக்கான வேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஇ இட்ஜில் வரும், டிஜிஇ வரலாம், ஜிஐ வரலாம். ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் கொடுக்கக்கூடிய இந்த லெட்டர்ஸ் வரக்கூடிய வேர்டு என்ன சவுண்டு கொடுக்குன்னா இட்ஜு சவுண்டை கொடுக்கும். தமிழில் வந்து இட்ஜு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஜெம்ஸ், ஜெம்ஸ், பிரிட்ஜ், ஜட்ஜ், இட்ஜின்னு வருது பாருங்கள். ஜிஞ்சர், ஜிராஃபி பாருங்கள். ஜிஇ வந்து லெட்டரோட ஸ்டார்டிங்கில் வரும், டிஜிஇ எண்டில் வரும், ஜிஐ ஸ்டார்டிங்கில் வரும், மிடில்லையும் வரும். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டை கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை கூட கொஷினாக கேட்கலாம் அவங்க. ஸோ ஜெம்ஸ், ஜெம்ஸ், ஜெண்டர், ஜென்டில், டேஞ்சர். ஜிஇ வந்து மிடில்லையும் வருது. எட்ஜ், ஜட்ஜ், பேட்ஜ், ஃப்ரிட்ஜ், பிரிட்ஜ். இது இட்ஜு வந்து டிஜிஇ வந்து லாஸ்டில் தான் வருது. ஜிஸ்ட், மேஜிக், ஜிஞ்சர், ஜிராஃபி, இமேஜின். ஸோ இது எல்லாமே மிடில்லையும் வருது, ஸ்டார்டிங்லேயும் வருது. ஸோ அந்த சவுண்ட்ஸையும் லெட்டர்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதில் சிம்பிள்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோனடிக் சிம்பிள்ஸை. ஸோ லெட்டர்ஸ் ப்ராக்டிஸில் இது பேட்ஜ். ஸோ டிஜிஇ தான் 3 சிம்பிள் இருக்குது. ஸோ டிஜிஇ. இது வந்து ஜிஞ்சர், ஜிஐ. இது வந்து ஜெம், ஸோ ஜிஇ. ஃப்ரிட்ஜ், டிஜிஇ, ஃப்ரிட்ஜ். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. பிரிட்ஜ், டிஜிஇ, பிரிட்ஜ். இங்கே ஜெம்ஸ், ஜிஇ. இங்கே லார்ஜ், டிஜிஇ. இங்கே ஜிராஃபி, ஜிஐ, ஜிராஃபி. ஸோ அடுத்து லுக் அட் த பிக்சரில் ஐ லைக் ஆரஞ்ச். இந்த லைக்ன்ற வெர்பு வருது. ஆரஞ்ச், ஆப்பிள். ஐ லைக் ஆரஞ்ச் அண்ட் ஆப்பிள். இங்கே என்ன கன்ஜெக்ஷன்? அண்டுன்றது வந்து கன்ஜெக்ஷன். இது CONJUNCTION கன்ஜெக்ஷன். ஸோ என்னென்னா 2 சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு, 2 வேர்டு இல்லை 2 சென்டென்ஸை இணைக்கிறதுக்கு கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள். ஐ saw a lion, I saw a tiger. I saw a lion and tiger அப்படின்னு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்டும் வெர்பும் ஒன்றா தான் இருக்குது, ஆப்ஜெக்ட் மட்டும் வேறு வேறு இருக்குது. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை அண்டுன்ற கன்ஜெக்ஷன் போட்டு, கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க இதை, அண்டுன்ற கன்ஜெக்ஷன் போட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ லைக் ஜெல்லி, ஐ லைக் ஐஸ்கிரீம். இது எப்படி மாற்றிருக்காங்க? ஐ லைக் ஜெல்லி அண்ட் ஐஸ்கிரீம். வி வெண்ட் ஆன் த ஸ்லைட் அண்ட் ஸ்விங். ஸோ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா வி வெண்ட் ஆன் த ஸ்லைட், வி வெண்ட் ஆன் த ஸ்விங்குன்னு இருக்கும். ஸோ ஸ்லைட் அண்ட் ஸ்விங். அதே மாதிரி தான் ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட். ஸோ அண்டை வந்து கப் அண்ட் சாசர் ரெண்டுமே ஒரே திங்ஸாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பேட் அண்ட் பால், கவ் அண்ட் காஃப், கேட் அண்ட் ராட். இங்கே பாருங்க. கலை ரைட்ஸ் ஏ பைசைக்கிள், கலை ரைட்ஸ் ஏ பைக். இப்போ எப்படி எழுதலாம்? கலை ரைட்ஸ் ஏ பைசைக்கிள் அண்ட் ஏ பைக். நான் சென்டென்ஸ் ஃபுல்லாக எழுதலை, அதை மட்டும்தான் எழுதியிருக்கேன். வி கோ டு ஷாப், வி கோ டு பார்க். வி கோ டு ஷாப் அண்ட் பார்க். He bought a book, he bought a pen. அப்போ bought a book and a pen. Malar is writing, Malar is reading. So writing, Malar is writing and reading. இதுதான் கன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுற விதம். crow and the fox, the ant and the caterpillar, the monkey and the crocodile. அடுத்த லெசன் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து டைமை எப்படி கேட்குறது, பசங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட மணி என்னன்னு கேட்குறது, இங்கிலீஷில் எப்படி கேட்குறது, வாட் இஸ் த டைம். ஸோ அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க? த டைம் இஸ் அப்படின்னு சொல்லி டைம் என்னவோ அதை சொல்லணும். 10:15 அந்த மாதிரி. பாருங்க. வாட் இஸ் த டைம்? த டைம் இஸ் 9:10. இங்கே வந்து வாட் இஸ் த டைம்? இங்கே வந்து டைம் இஸ் 11:20. ஸோ அமேசிங் அமாச்சி அப்படின்ற ஒரு லெசன் கொடுக்குறாங்க.
ஸோ அம்மாச்சின்னா அம்மாவோட அம்மாவா அம்மாச்சின்னு சொல்லுவோம். அம்மாச்சி குட் வி மேக் கோகனட் பர்ஃபி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சபரி கேட்குறாரு. ப்ளீஸ் ஹி ஆஸ்க்டு, தயவு செய்து பண்ணி கொடுங்களேன் அப்படின்றாங்க. ஒன்லி இஃப் யூ ஹெல்ப் மீ மேக் இட் ரிப்ளைட் அம்மாச்சி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு பர்ஃபி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி அம்மாச்சி சொல்கிறாங்க. ஏ செட் சபரி எக்ஸைட்டட்லின்னா ரொம்ப குதூகலமாக சொல்கிறது, ஆச்சரியப்பட்டு சொல்கிறது. ரெடி ஷவுட்டட் சபரி. ரெடி, நான் ரெடி, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. ரெடி செட் அம்மாச்சின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் சிட்டிங் அந்த சீட் டைடு டு த புள்ளி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்த இமேஜில் காட்டுற இந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டே கேட்குறாங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு. we will only pick ripe coconuts. ஸோ அதாவது இளநியாக பிடிக்கக்கூடாது, நல்ல முத்தின தேங்காவாக பிடுங்கணும். பர்ஃபி தட் ஒன் ஸ்டேக் ஆர் ப்ரௌன் ஆல் ஓவர். ஸோ அப்போ தான் அந்த சரியான கலர் ப்ரௌன் கலரில் வரும். கோகனட் எப்படி இருக்கணும் அப்படின்னா சுற்றி எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்கணும். அதுதான் க்ரீன் கலரில் இருந்தால் அது இளநி, ஸோ காஞ்சி போயிருந்தால் தான் அது தேங்காய். ஸோ அந்த மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய தேங்காவாக எடுக்கிறோன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. புல் மீ அப் அப் அண்ட் அப். ஸோ அப் என்னை மேலே இழு அப்படின்னு சொல்கிறாங்க. நோ வாட்ச் அவுட் ஹியர் தே கம் தட். இது அந்த தேங்காய் வந்து விழுகிற சவுண்டு. நவ் லெட் அஸ் டேக் த ஹஸ்க் ஆஃப். ஹஸ்க்குன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் நார், அதுதான் ஹஸ்க். கிராங்க் த லிவர் ஆஃப் த மெஷின் ரேங்க். ஸோ இந்த லிவரில் தான் அது என்ன பண்ணுறாங்க, தேங்காவை உரிக்கிறாங்க. தேங்காய் உரிக்கிற சவுண்டு. திஸ் வாஸ் சபரிஸ் டம்மி, நாட் த லிவர். அம்மாச்சி கில்டு, நாட் த லிவர். ஸோ சபரி வந்து அவன் வயிறு தான் என்ன பண்ணுறது, அடிவயிறு. டம்மினா அடிவயிறு இப்படி சத்தம் போடுறது கிர் அப்படின்னு பசியில். அம்மாச்சி என்ன சொல்கிறாங்க, புள்ளி இங்கே லிவர்லேருந்து சவுண்டு வரல, அவன் வயிறுலேருந்து தான் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. தென் வி கிராக் த ஷெல் த cleaver like this. ஸோ ஓடு, தேங்காய் ஓடை வந்து என்ன பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. கட்டாக் உடைச்சாச்சு. அண்ட் கிரேட் த ஃப்ரூட். ஸோ திருவுறது, கிரேட்னா தேங்காவை திருவுறது. இந்த ஆக்ஷன் பேர் தான் கிரேட். ஸோ கர் அப்படின்னு சவுண்டு கொடுக்குறாங்க. டாஸ் இட் இன்டு த பேன் வித் சுகர் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். ஸோ பர்ஃபி பண்ணுறதுக்கு தேவையான சர்க்கரை மற்றும் மற்ற எல்லா திங்ஸையும் போட்டு அதை என்ன பண்ணணும், பேனில் வச்சிடணும். பேன்னா என்னது, சட்டியில் வச்சிடணும். இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட் அம்மாச்சி, நல்ல ஸ்மெல் வருது. தென் வி pour it all out on to a tray. let us wait for it to cool. ஸோ ட்ரேயில் போட்டு வெயிட் பண்ணலாம் கூல் ஆகிறதுக்கு, அப்போ தான் கெட்டியாகும். now cut it into neat little pieces. our coconut burfi is ready to eat. thank you அம்மாச்சி. ஸோ தேங்காய் பர்ஃபி பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னு பார்க்கலாம். who wanted to make burfi, coconut burfi? சபரி தான் கோகனட் பர்ஃபி பண்ணலாம்னு கேட்குறாரு. whom did சபரி ask? சபரி யாருக்கிட்ட கேட்டாரு, அம்மாச்சி கிட்ட. what fruit did they pick? coconuts. what kind of coconuts did அம்மாச்சி choose? எந்த மாதிரியான கோகனட்ஸ் வச்சாங்க, ripe. what color were the ripe coconuts? என்ன கலர் கோகனட்ஸ் இருந்துச்சு, brown. what lifted அம்மாச்சி up? எது அம்மாச்சியை மேலே கொண்டு போச்சு, புள்ளி. where did அம்மாச்சி sit? அம்மாச்சி எங்க உட்காந்துருந்தாங்க, சீட்டில். கிராங்க் அப்படின்ற சவுண்ட் எங்கே இருந்துச்சு, லிவர்லேருந்து வந்துச்சு. கோகனட்லேருந்து என்ன பிரித்து எடுத்தாங்க, ஹஸ்க நாரை. ஹூஸ் டம்மி மேட் கிர் சவுண்ட், சபரியோட அடிவயிறு. ஹூ கிகிள்டு, யார் சிரிச்சா, அம்மாச்சி. வாட் வாஸ் டைடு டு த புள்ளி, புள்ளியில் எது கட்டி இருந்துச்சு, சீட்டு. ஹவு டிட் சபரி ஃபீல், எக்ஸைட்டட். வாட் டிட் அம்மாச்சி ஆஸ்க் சபரி டு கிரேட், எதை திரும்ப சொன்னாங்க, கோகனட்னு போடலாம், ஃப்ரூட்டுன்னு போடலாம். ஆனால் ஆப்ஷனில் கோகனட் இருந்துச்சுன்னா கோகனட் தான் நீங்கள் டிக் பண்ணணும். வாட் டிட் இல்லை கோகனட் ஃப்ரூட்டை டிக் பண்ணணும். வாட் டிட் அம்மாச்சி யூஸ் டு கிராக் த ஷெல், செல்லை கிராக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, க்ளீவரை யூஸ் பண்ணாங்க. இன்டு வாட் வாஸ் த மிக்சர் டாஸ்டு, எதை வச்சு மிக்ஸ் பண்ணாங்க, பேனில் வச்சு மிக்ஸ் பண்ணாங்க தண்ணி எல்லாத்தையும். வாட் ஸ்வீட் இன்க்ரீடியன்ட் வாஸ் ஆடட், என்ன ஸ்வீட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, சுகர். வாட் வித் த மிக்சர் போர்டு, ட்ரேல. வாட் டிட் தே வெயிட் ஃபார், எதுக்காக வெயிட் பண்ணாங்க, கூல் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. வாட் டிட் அம்மாச்சி கட் இன்டு பீசஸ், பீசஸாக என்ன கட் பண்ணாங்க, பர்ஃபியை கட் பண்ணாங்க. ஹூ தேங்க்டு அம்மாச்சி, அம்மாச்சிக்கு தேங்க்ஸ் யார் சொன்னா, சபரி. ரெண்டே கேரக்டர் தான், அதனால அம்மாச்சின்னா சபரி, சபரினா அம்மாச்சி.
வாட் இட் சபரி சே ஆஃப்டர் டாஸ்டிங் பர்ஃபி? பர்ஃபியை டேஸ்ட் பண்ணிட்டு என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? அப்படின்ற வார்த்தை. மிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பாத்திரத்தை யூஸ் பண்ணாங்க? பேன். ஹவ் ஆர் த பீசஸ் கட்? பீசஸ் எப்படி கட் பண்ணாங்க? நீட்டாக. ஹூ ப்ரிப்பேர் த கோகனட் பர்ஃபி? யார் கோகனட் பர்ஃபி ரெடி பண்ணது? அம்மாச்சி. ஸோ இதான் லெசன். அடுத்து ஸோ மேட்ச் கோகனட் நைஃப் ட்ரே. Choose the correct word appropriate to complete the sentence. Sabari asked Amachi to prepare barfi. They picked ripe coconut. Tender na elani. Ripe na than thengai. They poured the barfi out onto a tray. Tray la வைக்கிறாங்க. ஸோ படத்தை பார்த்துட்டு கீழே இருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் நீங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்களே பண்ணிட்டாங்க. ஹூஸ் ஹவுஸ் நியர் த பாண்ட்? இந்த ஏரிக்கு பக்கத்தில் யார் வீடு இருக்கு? இந்த இது இல்லை, இவன் தான் வீட்டு ஓனர். ஸோ ஜோ கரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்க. அடுத்து ஹூஸ் ஹவுஸ் இஸ் ஃபார் ஃப்ரம் த பாண்ட்? பாண்ட்லேருந்து ரொம்ப தூரத்தில் யார் வீடு இருக்கு? ரவி வீடு. ஸோ ரவிஸ் ஹவுஸ். அடுத்து ஹூஸ் பேக் இஸ் திஸ்? பேக் யார் மாட்டியிருக்கா? இருக்கிறதுலேயும் குணா தான் மாட்டியிருக்கான். ஸோ குணாஸ். இங்கே வந்து பொசஷன் ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறாங்க. அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இருக்கக்கூடிய பொசஷன்னா உரிமை. POSSESSION. பொசஷன் உரிமை கொண்டாடுதல். இந்த உரிமை எப்படி கொண்டாடுவோம்? அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு சொல்லிடுவோம். Whose bat is this? Bat யார் வச்சிருக்கா? பாபு வச்சிருக்காரு. ஸோ பாபுஸ் பேட். Whose shirt is red in color? யாரோட ஷர்ட்? சிவா. சிவாஸ் ஷர்ட். Whose cycle is bigger? பெரிய சைக்கிள் யார் ஓட்டிட்டு வரா? ஜெரால்ட். Whose cycle is smaller? சின்ன சைக்கிள் யார் வச்சிருக்கா? ஜீவா. Whose ball is this? பால் யார் வச்சிருக்கா? அன்வர். ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். அடுத்து ஐ கேன் டூல மேட்ச் த பிக்சர்ஸ். ஸோ ட்ரில், ஸ்பேனர், டூல் பாக்ஸ், ஸ்பேட், பைலர், சாரி பிளேயர். அடுத்து ஜி சவுண்டு, இஜ்ஜு சவுண்டு வரக்கூடிய வார்த்தைகள். ஜெண்டர், நமக்கு அங்கேயே வேர்டு கொடுத்தாச்சு. ஜெம், பேட்ச், ஜென்டில். அடுத்து ஜி ஜிஞ்சர், இது இஜ்ஜு சவுண்டு. ஜி ஜிராஃபி, ஜட்ஜ் இல்லை மேஜிக். அடுத்து இட்ஜ் சவுண்ட் வரக்கூடியது பேட்ச், எட்ஜ், ஃப்ரிட்ஜ். இங்கே எப்படி நீங்கள் ஜாயின் த சென்டென்ஸ் யூஸிங் அண்டுன்னு கேட்குறாங்க. சி லைக்ஸ் டு ரன், சி லைக்ஸ் டு பிளே. அப்போ எப்படி எழுதலாம்? சி லைக்ஸ் டு ரன் அண்ட் பிளே. சி ஹி ஈட்ஸ் மேங்கோ அண்ட் ஈட்ஸ் பியர். அப்போ எப்படி எழுதலாம்? ஹி ஈட்ஸ் மேங்கோ அண்ட் பியர். I draw a car, I draw a bus. So I draw a car and bus. So yeah, bus putting. Chitra met her uncle, Chitra met her auntie. So inga Chitra met her uncle and auntie. Amali can sing, Amali can dance. இதை எப்படி ஜாயின் பண்ணலாம்? Amali can sing and dance. ஸோ இதுதான். ஸோ அண்டை வந்து கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன்.
Look at the picture and create the title story using and. Lion and mouse, crane and crab, hare and tortoise. ஸோ இந்த அனிமலோட மீனிங்கை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லயன் அண்ட் மவுஸ், எலிக்கு மவுஸ், crane and crab, crane வந்து crab தான், hare and tortoise தான். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் 3 டேர்ம் 3ல லெசன் 2 முடிச்சிருச்சு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் எனக்கான பூஸ்ட். டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த லெசன் 3ல பார்க்கலாம். தேங்க்யூ.